ரே ஆப்டிக்ஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். ரே ஆப்டிக்ஸ்ல டிஃபெக்ட்ஸ் ஆஃப் இமேஜஸ் பார்க்கலாம். அதாவது இந்த லென்சஸ் அண்ட் மிரர்ஸ் வந்து இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா, அந்த இமேஜ் ப்ரொடியூஸ் ஆனதுல ஆக்சுவலா இமேஜ் ஃபார்ம்டு பை அன் ஆப்டிக்கல் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இஸ் யூஸ்வலி இம்பர்ஃபெக்ட். இமேஜ் ஃபார்ம்டு பை தி ஸ்பெரிக்கல் மிரர் இந்த லென்சஸ் வந்து என்ன இருக்குன்னா இமேஜ் வந்து இம்பர்ஃபெக்டா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அந்த டிஃபெக்ட்ஸ் இன் தி இமேஜ் தான் நம்ம என்ன சொல்றோம், அபரேஷன் சொல்றோம். இங்க அபரேஷன் வந்து ரெண்டு அபரேஷன் இருக்கு. ஒன்னு குரோமேட்டிக் அபரேஷன் இருக்கு, இன்னொன்று வந்து ஸ்பெரிக்கல் அபரேஷன். இந்த ஸ்பெரிக்கல் அபரேஷனுக்கு இன்னொரு பேர் கூட சொல்றாங்க மோனோக்ரோமேட்டிக் அபரேஷன். இதுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன எடுத்துக்கோன்னா மோனோக்ரோமேட்டிக் அபரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆக்சுவலா வந்து குரோமேட்டிக் அபரேஷன் ஏன்னு சொல்றாங்கன்னா, லைட் வந்து டிஃப்ரெண்ட் வேவ்லென்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ டிஃப்ரெண்ட் வேவ்லென்ஸ் இருக்கிறதுனால இமேஜ் ஃபார்ம் ஆகிறதுல இருக்கிற இம்பர்ஃபெக்ட்னஸ் தான் நம்ம குரோமேட்டிக் அபரேஷன்றோம். ஸ்பெரிக்கல் அபரேஷன் எப்படி சொல்றோம்னா, ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்னால வர ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸா இருக்கிறதுனால, அந்த மிரர் இந்த லென்ஸ் எல்லாம் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல இருக்கு இல்லையா, ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ் இருக்கிறதுனால கலர் வந்து மோனோக்ரோமேட்டிக்கா இருந்தாலும் கூட அந்த இமேஜ் ஃபார்ம் ஆனதுல வந்து டிஃபெக்ட் இருக்கும், இம்பர்ஃபெக்ட்னஸ் இருக்கும். அதுதான் நம்ம ஸ்பெரிக்கல் அபரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம கிளியரா எப்படி குரோமேட்டிக் அபரேஷன் ஃபார்ம் ஆகுது, எப்படி ஸ்பெரிக்கல் அபரேஷன் ஃபார்ம் ஆகுது, அது பார்த்து அந்த அபரேஷன்ஸை எப்படி நம்ம மினிமைஸ் பண்றது, இமேஜ் ப்ரொடியூஸ் பை தி லென்ஸ் அண்ட் மிரர் வந்து பர்ஃபெக்டா வர்றதுக்கு என்ன பண்றதுன்றதை இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா குரோமேட்டிக் அபரேஷன் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, குரோமேட்டிக் அபரேஷன். சரி, இந்த குரோமேட்டிக் அபரேஷன் எப்படி வருதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு லென்ஸ் எடுத்துக்கலாம்ப்பா. இது வந்து ஒரு லென்ஸ்ன்னு எடுத்துருக்கோம், ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்குன்னு எடுத்துங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்றேன்னா இங்க ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்டை நான் பிளேஸ் பண்றேன். இப்போ வந்து இங்க ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்ட் ஆப்ஜெக்ட் ஒயிட் கலர்னு அஸ்யூம் பண்ணிக்கோப்பா. இந்த பாயிண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஒயிட் கலர்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. அப்போ பாயிண்ட் ஆப்ஜெக்ட் நம்ம ஒயிட் கலர் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிட்டோம்னா, ஓகேங்களா, அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும், லைட் ரேஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, லைட் ரேஸ் கிடைக்கும். அந்த லைட் ரேஸ் வந்து நல்லா பாருங்க, இந்த பாயிண்ட் ஆப்ஜெக்ட்ல இருந்து நிறைய லைட் ரேஸ் வரும். நான் கொஞ்சம் லைட் ரேஸ் எடுத்துக்கிறேன். இப்படி இந்த மாதிரி லைட் ரேஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, சரி. இப்போ இந்த லைட் ரேஸ் வந்து இப்படி பாஸ் ஆகும்போது நல்லா கவனிங்க. இப்போ இந்த லைட் ரே இப்படி பாஸ் ஆகுது, இது வந்து ஒயிட் லைட்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ஏன்னா குரோமேட்டிக் அபரேஷன் பார்க்க போறோம். குரோமேட்டிக்னா எல்லா வேவ் லென்த்தும் மிக்ஸ் ஆன லைட் தான் குரோமேட்டிக், ஒயிட் லைட் அப்படின்னு எடுத்துருக்கோம்னு வச்சுங்கப்பா. உங்களுக்கு வந்து என்ன தெரியும்னா வந்து இந்த 1/f is equal to 1/v minus 1/u அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ 7 கலர்ஸ் இருக்கு. இந்த 7 கலர்ஸுக்குமே வந்து u ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கு. ஓகேங்களா, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் சேமா இருக்கு. ஃபோக்கல் லென்த் பார்த்தீங்கன்னா 1/f is equal to mu minus 1 into 1/r1 minus 1/r2. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். சரிங்களா, இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி. அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து c/v அப்படிதானே. c என்றது கான்ஸ்டன்ட், அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் என்னது c/v. c கான்ஸ்டன்ட் எடுத்தோம்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி வருது. வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த் வரதுனால ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த் அப்படின்னு வந்திருக்கு. ஃபோக்கல் லென்த் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்ல முடியாது. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஃபோக்கல் லென்த் டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா மியூவும் எஃப் வந்து இன்வெர்ஸ்லி இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால நம்ம சும்மா அப்ராக்சிமேட்ல ஃபோக்கல் லென்த் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மியூ அந்த மாதிரி அஸ்யூம் பண்ணிப்போம். இன்வெர்ஸ்லி எழுத முடியாது, ஏன்னா -1 இருக்கிறதுனால சும்மா அப்படி அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இந்த மியூ வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வேவ் லென்த்னா ஃபோக்கல் லென்த் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்ன வந்தது, வேவ் லென்த் வந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆனால் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. ரிஃப்ராக்டிவ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோக்கல் லென்த் இன்க்ரீஸ் ஆகும். அதனால டைரக்டா நம்ம ஃபோக்கல் லென்த் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வேவ் லென்த் இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ வேவ் லென்த் ஆஃப் வயலட் லைட் லெஸ் தென் வேவ் லென்த் ஆஃப் ரெட் லைட் தானே. அப்படின்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் வயலட் லைட் லெஸ் தென் ஃபோக்கல் லென்த் ஆஃப் ரெட் லைட் அப்படின்னு வருது. ஸோ இப்போ இங்க பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா, 1/f is equal to 1/v minus u இருக்கு இல்லைங்களா. இதுல வந்து u வந்து எல்லா கலருக்கும் சேம், ஆனா f டிஃபரெண்ட். அப்போ v வந்து ஃபார் ஆல் த கலர் சேம்னு வருமா, டிஃபரெண்ட் வருமா? அதாவது இமேஜ் டிஸ்டன்ஸ் v வந்து டிஃபரெண்டா தானே வரணும். அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வயலட் கலர் எல்லாம் வந்து வயலட் கலருக்கு ஃபோக்கல் லென்த் கம்மியா இருக்கணும், ரெட்டுக்கு அதிகமா இருக்குனால வயலட் கலர் வந்து எங்கே இருக்கும்னா கொஞ்சம் கிட்ட வந்து கன்வர்ஜ் ஆயிரும். ஓகேங்களா, ரொம்ப கிட்ட வந்து கன்வர்ஜ் ஆயிரும். இப்படி கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேப்பா, வயலட் கலர்லாம் லென்ஸ் கிட்ட வந்து என்ன ஆயிருது, கன்வர்ஜ் ஆயிருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ ரெட் கலர் எல்லாம் என்ன ஆயிருக்குன்னா கொஞ்சம் தூரமா போய் கன்வர்ஜ் ஆயிருக்கும். அப்போ ரெட் கலர் வந்து தூரமா இப்படி கன்வர்ஜ் ஆயிருக்கும்.
ஸோ இந்த மாதிரி கன்வெர்ஜ் ஆயிருக்கு. இந்த பிரின்சிபல் ஆக்சிஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் பாருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு, இங்கே வந்து ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த பாயிண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு இமேஜ் பாருங்க, இங்கே வயலட் கலர் எல்லாம் மீட் ஆகி இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு, இங்கே ரெட் கலர்லாம் மீட் ஆகி இமேஜ் ஆயிருக்கு. அது இல்லாமல் இங்கே ஒரு பாயிண்ட் சைஸ் ஆப்ஜெக்ட் வச்சிருந்தோம்னா இந்த வயலட் கலர் இருக்கு இல்லையா, இந்த இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து இந்த இமேஜ் டிஸ்டன்ஸ் ஃபார் வயலட் கலர்னு எடுத்துங்க. சும்மா இந்த இங்கே ரெட் கலர்லாம் மீட் ஆகுறது இங்கே இருக்கு, இமேஜ் ஃபார் ரெட் கலர் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. இப்போ கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேட்க போறேன், கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆன்சர் சொல்லணும். இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம் பாருங்க. இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா இமேஜ் வந்து கேட்ச் பண்ணணும். அப்போ இங்க லென்ஸ் இங்க ஒரு ஒயிட் கலர் ஆப்ஜெக்ட் வச்சுட்டு அந்த ஒயிட் கலர் ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒயிட் லைட் வருது, இந்த லென்ஸ் வழியா பாஸ் ஆகுது. லென்ஸ் வழியா பாஸ் ஆகுது வயலட் லைட்டுக்கு வந்து நமக்கு என்ன ஆகுது வந்து இமேஜ் டிஸ்டன்ஸோ ரெட் கலருக்கு இமேஜ் டிஸ்டன்ஸ் டிஃபரெண்டாக இருந்திருக்கு. அப்போ இங்கெல்லாம் ஒயிட் ஃபார்ம் ஆயிருக்கு, இங்கெல்லாம் ரெட் கலர் ஃபார்ம் ஆயிருக்கு. பிட்வீன் வயலட் அண்ட் ரெட் மற்ற கலர்லாம் கன்வெர்ஜ் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி வைக்கும்போது எல்லா லைட் ரேவும் கன்வெர்ஜ் ஆகிற பாயிண்ட்ல தான் இமேஜ் ஃபார்ம் ஆகும். இங்க பாயிண்ட் சைஸ் ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோம். ஆனா இங்க இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும் பாத்தீங்கன்னா வந்து எல்லா கலர்ஸுமே நம்ம கனெக்ட் பண்ணலாம் இல்லையா. இப்போ வயலட் பாயிண்ட்ல எடுத்தோம்னா எல்லா கலர்ஸும் கனெக்ட் பண்றது எடுத்தோம்னா இந்த மாதிரி இமேஜ் கிடைக்கும். இங்க எல்லா லைட் ரேஸும் வரது இப்படி ஒரு எக்ஸ்டெண்டட் இமேஜ் மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? இந்த எக்ஸ்டெண்டட் இமேஜ்ல வயலட் பிளேஸ்ல வச்சா எட்ஜஸ் ஆஃப் தி இமேஜ்ல வந்து ரெட் கலரா இருக்கும், சென்டர்ல வந்து வயலட் கலரா இருக்கும், பிட்வீன் வயலட் அண்ட் ரெட் கலர்டு இமேஜா ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேங்களா? சரி, ரெட் கலர் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா அங்க வந்து ஒரு ஸ்கிரீன் இங்க பிளேஸ் பண்ணி பார்க்கலாம். இங்க ரெட் கலர் கன்வெர்ஜ் ஆன இடத்துல இங்க ஸ்கிரீன் வச்சு பார்த்தோம்னா இங்கேயும் ஒரு என்ன ஆகும், இந்த மொத்த கலரும் வந்து மீட் ஆகுறது, மொத்த கலரும் மொத்த லைட் ரேஸும் இப்படி மீட் ஆகுது இந்த இடத்துல, இப்படி தானே இருக்கு. ஸோ இமேஜ் வந்து இந்த மாதிரி தெரியுது. அப்படின்னா உங்களுக்கு வந்து வயலட்ல இருந்து ரெட் வரைக்கும் போகும்போது பாயிண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன ஆகுதுன்னா இப்படி மாதிரி ஒரு டிஸ்க் மாதிரி ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கு. அது அந்த டிஸ்க் வந்து கலர்டா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வயலட் டு ரெட்னு ஃபார்ம் ஆயிருக்கும், இங்க வந்து எப்படி இருக்கும் ரெட் டு வயலட் அப்படின்னு நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ பாயிண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி வந்து என்ன இம்பர்ஃபெக்ட்னஸ் வந்திருக்கு. புரியுதுங்களா? இதுலயே பார்த்தோம்னா எந்த இடத்துல ஸ்மால் சர்க்கிளா இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இப்போ கவனிங்க, இப்படியே மூவ் பண்ணிட்டே வந்தோம்னா இங்க ஒரு பாயிண்ட் இருக்குங்களா, இந்த பாயிண்ட்ல தான் வந்து ஸ்மால் சர்க்கிளா இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கும். இங்க தான் வந்து ஸ்மால் சர்க்கிளா இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து வயலட் பாயிண்ட்ல இருந்து ரெட் பாயிண்ட் வரைக்கும் நம்ம மூவ் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ல தான் அந்த இமேஜ் ஃபார்ம் ஆன சர்க்கிள் ஸ்மாலா இருக்கும். அதனால தான் இது பேர் என்ன சொல்றேன்னா லீஸ்ட் சர்க்கிள் ஆஃப் கன்ஃபியூஷன். ஏன்னா பாயிண்ட் சைஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி கிடைக்குது இல்லையா, அதனால இது என்ன சொல்றேன்னா லீஸ்ட் சர்க்கிள் ஆஃப் கன்ஃபியூஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? லீஸ்ட் சர்க்கிள் ஆஃப் கன்ஃபியூஷன் அப்படின்னு எடுத்துருக்கோம்பா. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த இந்த வயலட் பிளேஸ்ல ஸ்கிரீன் வச்சிருந்தோம்னா இங்க சென்ட்ரல் வந்து வயலட்ல இருந்து பெரிய பெரிய ரெட் வரைக்கும் இமேஜஸ் இப்படி கலர்டா ஃபார்ம் ஆகுது. இதே ரெட் பிளேஸ்ல ஸ்கிரீன் பிளேஸ் பண்ணோம்னா சென்டர்ல இருந்து எட்ஜுக்கு போகும்போது ரெட் டு வயலட் ஃபார்ம் ஆயிருக்கு. இதே வந்து இங்க ஒரு லீஸ்ட் சர்க்கிள் ஆஃப் கன்ஃபியூஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல எட்ஜஸ் வந்து எந்த கலரா இருக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். எட்ஜ் வந்து எந்த கலரா இருக்கும்? ஆப்ஷன்ஸ் தரேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ரெட் கலர், செகண்ட் ஆப்ஷன் வயலட் கலர், தேர்ட் ஆப்ஷன் கிரீன் கலர், ஃபோர்த் ஆப்ஷன் ஒயிட் கலர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது என்ன வந்திருக்கும் பாத்தீங்கன்னா இந்த எட்ஜஸ்ல வந்து இந்த பாயிண்ட்ல லீஸ்ட் சர்க்கிள் ஆஃப் கன்ஃபியூஷன் பிளேஸ் பண்ண இடத்துல எல்லா கலரும் அந்த இடத்துல மீட் ஆகுது, அதனால இங்க எட்ஜ் வந்து ஒயிட் கலரா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, எனிவே ஒரு பாயிண்ட் சைஸ் ஆப்ஜெக்ட்க்கு இமேஜ் வந்து இந்த மாதிரி டிவியேட் ஆகி கிடைச்சிருக்கு. இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா வந்து இது டிஃப்ரெண்ட் கலர்ஸ்னால இந்த இமேஜ் வர்றதுனால, டிஃப்ரெண்ட் வேவ்லென்த்னால இந்த இமேஜ் வர்றதுனால இது என்ன சொல்றோம்னா குரோமேட்டிக் அபரேஷன். இது என்ன சொல்றோம்? குரோமேட்டிக் அபரேஷன் எடுத்துக்கிறோம். சரி, இப்போ இதே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்ல இருந்தா எப்படி இருக்கும்ன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ வந்து லென்ஸ் இப்படி எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? லென்ஸ் எடுத்தாச்சு. அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ் நீங்க எடுத்திருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா லைட் வந்து இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து வர மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து வர மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படின்னா பேரலல் டு தி பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். பேரலல் டு பிரின்சிபல் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு ஃபோக்கல் லெங்த் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வேவ் லெங்த். நமக்கு இந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன், எப்படி ஃபோக்கல் லெங்த் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வேவ் லெங்த் வருதுன்னு சொல்லிட்டு. அப்படின்னா ஃபோக்கல் லெங்த் ஆஃப் வயலட் லெஸ் தென் ஃபோக்கல் லெங்த் ஆஃப் ரெட் லைட். இப்போ இந்த ஒயிட் கலர்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இது வந்து ஒயிட் அப்படின்னு எடுத்துக்கப்பா. இந்த ஒயிட் லைட் வரும்போது இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எல்லா கலர்ஸுக்குமே வந்து
சேம் ஃபோக்கல் லென்த் வராது. ஏன்னா வேவ் லென்த் டிஃப்ரெண்டா இருக்கு. வயலட்டுக்கு லெஸ் தென் வேவ் லென்த் ஆஃப் வயலட் லெஸ் தென் வேவ் லென்த் ஆஃப் ரெட் வரதுனால டிஃப்ரெண்டா ஃபோக்கல் லென்த் இருக்கும். அதனால டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆர் கன்வர்ஜஸ் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் அப்படின்னு வருது. ஓகேங்களா? அப்படின்னா வயலட் கலர் எல்லாம் வந்து இந்த நியர் டு லென்ஸ் கன்வர்ஜ் ஆகுது. இதே ரெட் கலர் பாத்தீங்கன்னா ஃபார் ஃப்ரம் தி லென்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகுது. ஃபார் ஃப்ரம் லென்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும். எப்படி கன்வர்ஜ் ஆகுதுப்பா? ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கன்வர்ஜ் ஆயிருக்கு. ஸோ இந்த பிரின்சிபல் ஆக்சஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேப்பா. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கல் லெங்த் ஆஃப் தி ரெட் லைட், இது கரெக்டுங்களா? இதுதான் வந்து ஃபோக்கல் லெங்த் ஆஃப் தி வயலட் லைட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து என்ன பண்ணலாம்? ஃபோக்கல் லெங்த் ஆஃப் தி வயலட், இங்க வந்து இது ஃபோக்கல் லெங்த் ஆஃப் தி ரெட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த டிஃபரன்ஸ் இன் ஃபோக்கல் லெங்த் ஆஃப் வயலட் அண்ட் ஃபோக்கல் லெங்த் ஆஃப் தி ரெட் இருக்கு இல்லையா, இதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா லாஞ்சிடியூடினல் குரோமேட்டிக் அபரேஷன். இதை தான் என்ன சொல்றோம்னா லாஞ்சிடியூடினல் குரோமேட்டிக் அபரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். குரோமேட்டிக் அபரேஷன் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப இந்த லாஞ்சிடியூடினல் குரோமேட்டிக் அபரேஷன் வந்து நம்ம இந்த குரோமேட்டிக் அபரேஷன் மினிமைஸ் பண்ணோம்னா லாஞ்சிடியூடினல் குரோமேட்டிக் அபரேஷன் மினிமைஸ் பண்ணோம். இந்த லாஞ்சிடியூடினல் குரோமேட்டிக் அபரேஷன் எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க? FR minus FV, focal length of red minus focal length of violet. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இந்த FR minus FV அதாவது ரெட் லைட் வயலட் லைட் எல்லாமே ஒரே பாயிண்ட்ல கன்வர்ஜ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கப்பா. ஒரே பாயிண்ட்ல கன்வர்ஜ் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? உங்களுக்கு இங்க கலர்ட் இமேஜே ஃபார்ம் ஆயிருக்கு. ஒயிட் ஆப்ஜெக்ட் வந்து இங்க கலர்ட் இமேஜ் தானே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ டீவியேஷன் இன் கலரு அப்படியே சைஸ் கூட பார்த்தீங்கன்னா பிளர்டா இருக்கும். சைஸ் வந்து அப்படியே பிளட் கொஞ்சம் அந்த பாயிண்ட் சைஸ் ஆப்ஜெக்ட் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்டா, அதாவது சர்க்குலா டிஸ்க் மாதிரி அந்த மாதிரி இமேஜ் தெரியும். இதுதான் நம்ம அபரேஷன் சொல்றோம். இது காரணமே வந்து இந்த குரோமேட்டிக் நிறைய கலர்ஸ் வேவ்லென்த் நிறைய வேவ்லென்த் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வருதுன்னு எடுத்துக்கிறோம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா FR minus FV ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கப்பா. FR minus FV ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு வந்துட்டோம்னா குரோமேட்டிக் அபரேஷன் நம்ம மினிமைஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, அப்போ வந்து இந்த குரோமேட்டிக் அபரேஷன் மினிமைஸ் பண்றது பை யூசிங் சிங்கிள் லென்ஸ் கேன் வி மினிமைஸ் குரோமேட்டிக் அபரேஷனா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். முடியுமா முடியாதா? யூசிங் சிங்கிள் லென்ஸ், ஒரே ஒரு லென்ஸை யூஸ் பண்ணி குரோமேட்டிக் அபரேஷன் நம்மளால மினிமைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா மினிமைஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து வேவ் லென்த் வந்து நம்ம ஈக்குவல், வேவ் லென்த் ஆஃப் வயலட் ரெட் ஈக்குவல் வராது. அப்போ ஃபோக்கல் லென்த் ஆஃப் ரெட் அண்ட் ஃபோக்கல் லென்த் ஆஃப் வயலட் வந்து ஈக்குவல்னு வராது. அதனால உங்களுக்கு என்ன ஆகாது? உங்களுக்கு வந்து FR minus FV வந்து 0ன்னு வராது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அடிஷனலா இன்னொரு லென்ஸ் எடுத்துக்கணும் வச்சுங்க. இப்போ இந்த குரோமேட்டிக் இப்போ வந்து சப்போஸ் ஒரு கான்கேவ் லென்ஸ் எடுத்துக்கிறேன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து கான்கேவ் லென்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இது கான்கேவ் லென்ஸ்ன்னு இப்படி எடுத்திருந்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்? சும்மா வந்து ஒரு பிரின்சிபல் ஆக்சஸ் நீங்க எடுத்துக்கிறேன் இந்த கான்கேவ் லென்ஸுக்கு. இப்போ வந்து ஒரு லைட் இன்சிடென்ட் லைட்னு எடுத்துப்போம். இன்சிடென்ட் லைட் ஒயிட்னு எடுத்துக்கப்போம். இது ஒயிட் லைட்னு எடுத்துக்கலாம். இன்சிடென்ட் லைட் வந்து ஒயிட் லைட்னு எடுத்துங்க. இப்போ வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லைட் வந்து இப்படி வயலட் லைட்டுக்கும் ரெட் லைட்டுக்கும் ஃபோக்கல் லென்த் டிஃபரெண்டாக தானே இருக்கும். ஸோ அதனால இப்படி டைவர்ஜ் ஆகும்போது வயலட் லைட்டை வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கலாம். வயலட் லைட்டை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தோம்னா violet light appears to converge from certain point ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? இந்த பாயிண்ட்ல இருந்து violet light appears to converge அப்படின்னு வந்திருக்கு. அதே மாதிரி ரெட் லைட்னு இருக்கு இல்லைங்களா? ரெட் லைட் இப்போ வந்து ரெட் லைட்டுக்கு எப்படி வந்திருக்குன்னா இந்த மாதிரி வந்து, அதாவது இப்படி வந்திருக்கு, இப்படி வந்திருக்கும். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் லைட் வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து டைவர்ஜ் ஆன மாதிரி தெரியும் நமக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லைட் வந்து பாஸ் ஆகும்போது இந்த பாயிண்ட் வந்து ஃபோக்கஸ் ஆஃப் தி வயலட்னு எடுத்துங்க. இந்த பாயிண்ட் வந்து ஃபோக்கஸ் ஆஃப் தி ரெட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த லெங்த் ஃபோக்கல் லெங்த் ஆஃப் தி வயலட், இந்த லெங்த் வந்து ஃபோக்கல் லெங்த் ஆஃப் தி ரெட்னு வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ இதுதான் இன்சிடென்ட் லைட்டு, இது ஒயிட் லைட்டுன்னு எடுத்துக்கிறோம். ஒயிட் லைட்டு, இது ரிஃப்ராக்டட் லைட், இந்த மாதிரி வந்திருக்கு நமக்கு. ஸோ அப்போ வந்து இந்த லாஞ்சிடியூடினல் குரோமேட்டிக் அபரேஷன் வந்து இந்த கான்கேவ் லென்ஸுக்கு எப்படி வந்திருக்குன்னா வந்து LCA லாஞ்சிடியூடினல் குரோமேட்டிக் அபரேஷன். இது லெஃப்ட் ஆப்ஜெக்ட் சைட்லேயே வந்திருக்கு. அப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணா ரைட் சைட்ல வருது, கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணா லெஃப்ட் சைட்ல. கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணா எப்படி வருது பாருங்க, லெஃப்ட் சைட்ல தானே வருது. அப்போ கான்வெக்ஸும் கான்கேவும் யூஸ் பண்ண ரெண்டுமே ஒரு காம்பினேஷன்ல யூஸ் பண்ண வச்சுங்க. அப்போ அது கான்வெக்ஸ் லென்ஸ்னால வர்றது வந்து நம்ம பாசிட்டிவ் குரோமேட்டிக் அபரேஷன் சும்மா அஸ்யூம் பண்ணிட்டோம்னா, இது கான்கேவ் லென்ஸுக்கு வந்து லெஃப்ட் சைட்ல தானே வருது. கான்கேவ் லென்ஸ் லெஃப்ட் சைடு இருந்தாலும் இது நெகட்டிவ் குரோமேட்டிக் அபரேஷன் மாதிரி அஸ்யூம் பண்ணிப்போம். அப்போ இந்த ரெண்டு லென்ஸுமே யூஸ் பண்ண வச்சுங்க, அது ரெண்டுமே சேர்ந்து கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால டோட்டல் குரோமேட்டிக் அபரேஷன் 0 வரதுக்கான வாய்ப்பு இருக்கு.
அப்போ வந்து என்ன பண்ணோம்னா ஒரு கான்வெக்ஸ் லென்ஸும் ஒரு கான்கேவ் லென்ஸும் இந்த ரெண்டு லென்ஸும் எடுத்து நம்ம கம்பைன் பண்ணி சம் ப்ரொபோர்ஷன்ல நம்ம என்ன பண்ணணும்னா கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணி என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு குரோமேட்டிக் அபரேஷனை எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா எலிமினேஷன் ஆஃப் அதான் மினிமைசேஷன் ஆஃப் குரோமேட்டிக் அபரேஷன் அப்படின்றத பார்க்க போறோம். அதுதான் கண்டிஷன் ஃபார் ரிமூவிங் குரோமேட்டிக் அபரேஷன். கண்டிஷன் ஃபார் ரிமூவிங் குரோமேட்டிக் அபரேஷன். அந்த ரிமூவிங் குரோமேட்டிக் அபரேஷனுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்? அக்ரோமெட்டிசம் அப்படின்னு சொல்றோம். அக்ரோமெட்டிசம் அப்படின்றோம். அக்ரோமெட்டிசம்னா ரிமூவிங் குரோமேட்டிக் அபரேஷன் தான் அக்ரோமெட்டிசம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்படின்னா கண்டிப்பா வந்து நமக்கு ரெண்டு லென்ஸ் இருக்கணும். அதுல வந்து கண்டிப்பா ஒரு லென்ஸ் வந்து கான்வெக்ஸா இருக்கணும், உங்களுக்கு தெரியுது. இன்னொரு லென்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா கான்கேவ் லென்ஸா இருக்கணும் அப்படின்றதும் நமக்கு புரியுது. அது எல்லாமே மேத்தமெட்டிக்கலாவா ஏன் ஒன்னு கான்வெக்ஸ் இன்னொன்று கான்கேவா வரணும்ன்றதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லென்ஸ் ஃபோக்கல் லென்த் f1, செகண்ட் லென்ஸ் ஃபோக்கல் லென்த் f2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சரி, இப்போ என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/f is equal to mu minus 1 into 1/r1 minus 1/r2. இங்க வந்து ஃபோக்கல் லென்த் ஃபார் டிஃபரெண்ட் கலர்ஸ் டிஃபரெண்ட், அதனால f வந்து வேரியபிள். இது 1/r1 minus 1/r2 கான்ஸ்டன்ட் கலர்னால இந்த r1 minus 1/r1 minus 1/r2 மாறாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி, அப்போ 1/f is equal to இந்த மியூ மாறும், அதனால மியூ minus 1 into some k, இந்த 1/r1 minus 1/r2 மொத்தத்தையும் சேர்ந்து ஒரு k அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஃபோக்கல் லென்த் ஃபார்முலா அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1/f டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க? மைனஸ் df டிவைட் பை f ஸ்கொயர் அப்படின்னு வந்துட்டு இந்த மியூ இன்டு கே மைனஸ் 1 இன்டு கேன்னு எழுதலாம் இல்லையா? அப்படி எழுதும்போது 1 இன்டு கேவை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, மியூ வந்து டிஃபரெண்ட், ஸோ தட் டி மியூ இன்டு கே அப்படின்னு நமக்கு வரும். இப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு லென்ஸும் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த டிஎஃப்ன்றதை என்னன்னு அஸ்யூம் பண்ணிக்கணும்னா அந்த ஃபோக்கல் லென்த் ஆஃப் ரெட் கலர் மைனஸ் ஃபோக்கல் லென்த் ஆஃப் வயலட், அதுதான் வந்து டிஎஃப் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். இப்போ வந்து காம்பினேஷன் எடுத்துக்கோங்களேன், கான்வெக்ஸ் லென்ஸ் கான்கேவ் லென்ஸ் இந்த ரெண்டு காம்பினேஷனும் சேர்த்து எடுக்கும் போது இது குரோமேட்டிக் அபரேஷனை மினிமைஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். அப்படின்னா இந்த காம்பினேஷன் எடுக்கும்போது குரோமேட்டிக் அபரேஷனை மினிமைஸ் பண்ணியிருக்குன்னா எஃப்ஆர் 0 வந்து இருக்கணும். அப்ப இந்த மொத்தமா இந்த காம்பினேஷனுக்கு சேர்ந்து எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் எஃப்னு எடுத்திருக்கோம்னு வச்சுங்க. அப்போ எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி காம்பினேஷன் என்ன வரும் சொல்லுங்க? 1/f is equal to 1/f1 plus 1/f2 அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, இப்போ வந்து இது டிஃபரன்ஷியேட் பண்றதா நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம்னா என்ன வரும் சொல்லுங்க? மைனஸ் df டிவைட் பை f ஸ்கொயர் is equal to மைனஸ் df1 டிவைட் பை f1 ஸ்கொயர். இது 1/f2 டிஃபரன்ஷியேட்னா மைனஸ் df2 பை f2 ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து குரோமேட்டிக் அபரேஷன் மினிமைஸ் பண்ற கண்டிஷனா தானே இருக்கணும். அப்படின்னா இந்த காம்பினேஷனுக்கு ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி வயலட்டும் ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி ரெட்டும் ஈக்குவலா இருந்திருக்கணும். அப்பதான் கோயின்சைட் ஆயிருக்கும். அப்படின்னா இதுல இருந்து எஃப்ஆர் மைனஸ் எஃப்இ வந்து 0, கேபிட்டல் எஃப் போடுறதுனா காம்பினேஷனுக்கு எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த். அப்படி எடுத்தோம்னா டிஎஃப் ஈக்குவல் டு 0 அந்த கண்டிஷன் வருது. ஸோ அப்போ டிஎஃப் ஈக்குவல் டு 0 கண்டிஷன் வந்துச்சுன்னா இப்போ இந்த ஃபார்முலா நம்ம எடுக்கும் போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கவனிங்க. இந்த ஃபார்முலா இங்கே டிஎஃப் ஈக்குவல் டு 0 போட்டீங்கன்னா அப்போ df1 by df1 by என்ன வருது? f ஸ்கொயர்னு வரும். f1 ஸ்கொயர் கரெக்டா? ஸோ f1 ஸ்கொயர் பிளஸ் df2 டிவைட் பை f2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றது நமக்கு கிடைக்குது. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? சரிப்பா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து கவனிங்க, இங்க இந்த df இருக்கு இல்லைங்களா? இந்த df பிளேஸ்ல நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஸோ டிஸ்பர்சிவ் பவருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மியூ வி மைனஸ் மியூ ஆர் டிவைட் பை மியூ மைனஸ் 1. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் டிஸ்பர்சிவ் பவருக்கு. இந்த மியூ வி மைனஸ் மியூ ஆர் தான் நம்ம டி மியூன்னு எடுத்துக்க போறோம். ஓகேங்களா? அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு டி மியூ டிவைட் பை மியூ மைனஸ் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு புரியுது. அப்போ ஒமேகா ஈக்குவல் டு டி மியூ பை மியூ மைனஸ் 1, டி மியூ பிளேஸ்ல நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? ஒமேகா இன்டு மியூ மைனஸ் 1 போட்டுக்கலாம். அதாவது ஒமேகா இஸ் ஈக்குவல் டு டி மியூ இஸ் ஈக்குவல் டு, இது புரியுதா பாருங்க உங்களுக்கு? டி மியூ இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இன்டு மியூ மைனஸ் 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வந்து இந்த கேன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? இந்த மியூ மைனஸ் 1 இன்டு கேன்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இந்த மைனஸ் டிஎஃப் பை எஃப் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இந்த ஃபார்முலா கொஞ்சம் எழுதுறேன் நான். இதெல்லாம் கொஞ்சம் தேவைப்படுது. மைனஸ் டிஎஃப் பை எஃப் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? தட் இஸ் ஈக்குவல் என்ன எழுதலாம்னா டி மியூ பிளேஸ்ல ஒமேகா இன்ட்டு மியூ மைனஸ் 1ன்னு போட்டுக்கலாம். இன்ட்டு இங்க கே இருக்கிறது அப்படியே அந்த கே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த மியூ மைனஸ் 1 இன்ட்டு கே என்ன சொல்லலாம் சொல்லுங்க? இந்த மியூ மைனஸ்
1 into k என்ன எடுத்துக்கலாம் mu minus 1 into k வந்து 1 by f ன்னு எடுத்துக்கலாமா mu minus 1 into k 1 by f எடுக்கலாம் அப்ப இந்த பிளேஸ்ல நம்ம 1 by f ன்னு போடலாம் இல்லையா அப்படி சப்ஸ்டிட் பண்ணா என்ன வருதுன்னு பார்க்கலாமா அப்ப வந்து பாருங்க அப்ப df divided by f square is equal to இங்க இந்த ஃபார்முலா வந்து நம்ம எழுதிட்டு இருக்கோம் அதாவது minus df by f square equal to d mu into k அது minus df by f square equal to omega into mu minus 1 into sorry இந்த mu minus 1 into k பிளேஸ்ல 1 by f ன்னு போட்டுக்கலாம் ஓகேங்களா அப்ப minus df by f square is equal to என்ன வருது omega into என்ன வரும் பாருங்க இந்த mu minus 1 into k பிளேஸ்ல 1 by f ன்னு போட்டுக்கலாம் சோ 1 by f ன்னு போட்டுக்கலாம் ஓகேங்களா அப்படின்னு எழுதணும்னா அப்ப என்ன வருது பாருங்க இந்த ஸ்கொயரும் இந்த f கேன்சல் ஆயிருச்சுன்னா அப்ப df by f is equal to minus df by f is equal to omega அப்படின்னு நமக்கு கிடைக்குது சோ இங்க ஒரு கண்டிஷன் நம்ம எழுதி இருக்கோம் பாருங்க அதாவது அபரேஷனை எலிமினேட் பண்ணணும் குரோமேட்டிக் அபரேஷன் இருக்க கூடாது அப்படின்னா வந்து ரெண்டு லென்ஸ் எடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் லென்ஸ் ஃபோக்கல் லெங்த் f1 செகண்ட் லென்ஸ் ஃபோக்கல் லெங்த் f2 ஃபர்ஸ்ட் லென்ஸ்க்கு அந்த difference in violet light and red light ஓட focal length df1 second light க்கு difference in second lens க்கு difference in violet light க்கு red light க்கு focal length difference df2 அப்படி நம்ம எடுத்துக்கிறோம் சோ இந்த கண்டிஷனை satisfy பண்ணாதான் என்ன ஆகும் உங்களுக்கு chromatic aberration minimize பண்ண முடியும் சோ இந்த கண்டிஷன் நான் இப்ப எடுத்துக்கிறேன் உங்களுக்கு சோ இந்த கண்டிஷன் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் பாருங்க இப்போ df1 வேணா நம்ம மைனஸ்ல கூட மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம் minus df1 by f1 square minus df2 by என்ன பண்ணலாம் f2 square is equal to 0 இந்த கண்டிஷன் தான வருது இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த df minus df is equal to நம்ம வேணும்னா இப்படி எழுதிக்கலாம் omega into f ன்னு எழுதிக்கலாமா அப்ப minus df பிளேஸ்ல இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க omega 1 into f1 by f1 square கரெக்ட்டுங்களா இங்க வந்து minus df2 பிளேஸ்ல என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம் omega 2 into f2 by f2 square ன்னு அப்படி எடுத்துக்கிறோம் சோ இப்போ என்ன கேன்சல் பண்ண முடியும் பாத்தீங்கன்னா இந்த f1 ம் இந்த f1 ம் கேன்சல் f2 ம் இந்த f2 ம் கேன்சல் ஈக்குவல் டு 0 ன்னு ஒன்னு இருக்கு சோ அப்ப என்ன வருது நமக்கு ஃபைனலா கண்டிஷன் வந்து omega 1 by f1 plus omega 2 by f2 is equal to 0 சோ இவ்வளவு நேரம் நம்ம டெரிவேட் பண்ணதெல்லாம் இந்த டெரிவேஷன் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை இந்த கண்டிஷன் மட்டும் ஞாபகம் இருந்தா போதும் என்ன கண்டிஷன் சொல்லுங்க அதாவது வந்து குரோமேட்டிக் அபரேஷனை மினிமைஸ் பண்ணணும் அதாவது குரோமேட்டிக் அபரேஷனை மினிமைஸ் பண்ணணும்னா என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணணும்னா நம்ம ரெண்டு லென்ஸ் எடுக்கிறோம் அப்படிதானப்பா அதாவது வந்து ரெண்டு லென்ஸ் எடுத்துக்கிறோம் நல்லா கிளியரா கவனிச்சுங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ரெண்டு லென்ஸ் ஒரு லென்ஸ் வந்து கான்வெக்ஸ் இன்னொரு லென்ஸ் கான்கேவ் ஏன் ஒரு கான்வெக்ஸ் இன்னொரு கான்கேவ் இருக்கணும் இது எல்லாமே நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ இந்த மாதிரி ரெண்டு லென்ஸ் எடுத்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி இருந்தா நமக்கு என்ன வந்திருக்குன்னா இது பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்னு எடுத்துட்டு இப்போ வந்து லைட் வந்து என்ன பண்றோம் நம்ம இப்போ லைட் வந்து ஒயிட் லைட்டே எடுத்துருக்கோம் இந்த ஒயிட் லைட் இப்படி எடுத்திருந்தோம்னா வந்து இது வந்து என்ன ஆயிருக்குன்னா கன்வர்ஜ் ஆகும்போது வயலட் ரெட் எல்லாமே ஒரே பாயிண்ட்ல கன்வர்ஜ் ஆயிருக்கும் ஃபோக்கல் லெங்த் ஆஃப் வயலட்டோ ஃபோக்கல் லெங்த் ஆஃப் ரெட் எல்லாம் ஒரே பாயிண்ட்ல வந்திருக்கும் அப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு குரோமேட்டிக் அபரேஷன் மினிமைஸ் பண்ணிருக்கலாம் இல்லைன்னா வந்து இதே மாதிரி parallel beam of லைட்டுக்கு எடுத்தோம்னா parallel beam of light தானே நம்ம டெரைவ் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ parallel beam of light இப்படி வந்துருந்துச்சுன்னா அப்ப என்ன இருக்கும் வயலட் லைட் ரெட் லைட் எல்லாமே வந்து என்ன இருக்கும் இந்த கான்வெக்ஸ் கான்கேவ்ல பாஸ் ஆகி வரும்போது கான்வெக்ஸ்னால வந்து எலிமினேட் ஆனதும் கான்வெக்ஸ்னால பாசிட்டிவ் குரோமேட்டிக் அபரேஷன் கான்கேவ்னால நெகட்டிவ் வந்து மொத்தமா சேர்ந்து நமக்கு ஃபோக்கல் லெங்த் ஆஃப் வயலட்டும் ஃபோக்கல் லெங்த் ஆஃப் ரெட் ஒரே பாயிண்ட்ல கிடைச்சிருக்கும் ஓகேங்க இது வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ் போடணும் இல்லைங்களா ஃபோக்கல் லெங்த்னு போட முடியாது ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல வச்சதுனால இங்க இமேஜ் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி வயலட்டும் இமேஜ் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ரெட் ஈக்குவலா வந்த மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம் அப்படி வரும்போது வந்து எல்லா கலரும் ஒரே பாயிண்ட்ல கன்வெர்ஜ் ஆகிறதுனால நமக்கு குரோமேட்டிக் அபரேஷன் வரல சரி இப்போ இது இந்த பாயிண்ட் இப்போ இது வந்து நம்ம ரொம்ப கான்செப்ட்ஸுவலா பார்க்கணும் பாருங்க இந்த ஒமேகான்றது என்ன பாத்தீங்கன்னா டிஸ்பர்சிவ் பவர் இந்த ஒமேகான்றது என்ன சொல்லப்போ டிஸ்பர்சிவ் பவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் டிஸ்பர்சிவ் பவர் வந்து பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமா ஜீரோ வருமா பாசிட்டிவ் சொல்லுங்க டிஸ்பர்சிவ் பவர் பாசிட்டிவா இருக்கலாமா நெகட்டிவா இருக்கலாமா ஜீரோவா இருக்கலாமா எப்படினாலும் வரலாமா அப்படின்னு கேட்டிருக்கேன் கொஸ்டின் இது யார் கரெக்டா சொல்றீங்க டிஸ்பர்சிவ் பவருக்கு என்ன ஃபார்முலா μv மைனஸ் μr டிவைட் பை μ மைனஸ் 1 உங்களுக்கு வந்து μv கிரேட்டர் தென் μrன்னு தெரியும் ஓகேங்களா அது இல்லாம μ வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ் அதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்போ நியூமரேட்டரும் பாசிட்டிவ் டினாமினேட்டரும் பாசிட்டிவ் அப்போ ஒமேகா மஸ்ட் பி பாசிட்டிவ் ஒமேகா வந்து பாசிட்டிவா தான் இருக்கணும் சரி இப்போ இந்த கண்டிஷன் பாருங்க ஒமேகா 1 பை f1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா 2 பை f2ன்னு வருது இல்லையா அப்படின்னா வந்து ஒமேகா 1 ஒமேகா 2 வந்து பாசிட்டிவா தான் இருக்கும் அது மைனஸா வர வாய்ப்பே கிடையாது அப்ப f1 f2 இருக்கு இல்லையா இந்த f1 f2 வந்து ஃபோக்கல் லெங்த் ஆஃப் இந்த ரெண்டு லென்ஸ் சேம் சைனா இருக்கணுமா இல்லைன்னா ஆப்போசிட் சைனா இருக்கணுமா பாஸ்டா சொல்லுங்க f1 அண்ட் f2 வந்து எப்படி இருக்கணும் சேம் சைனா இருக்கணுமா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சேம் சைன் தரேன் செகண்ட் ஆப்ஷன் ஆப்போசிட் சைன் சொல்லுங்கப்பா
இப்போ உங்களுக்கு குரோமேட்டிக் அபரேஷனை மினிமைஸ் பண்ணணும்னா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? ஒமேகா 1 பை f1 பிளஸ் ஒமேகா 2 பை f2 ஈக்குவல் டு 0 இருக்கணும்னு சொல்லியாச்சு. இதுல இருந்து ஒமேகா 1 பை f1 ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா 2 பை f2ன்னு சொல்லியாச்சு. இப்போ ஒமேகா வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ்னு சொல்லிட்டேன். ஒமேகா வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ்னு வரணும்னு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா f1 f2 எப்படி இருக்கணும்? சேம் சைனா இருக்குமா, ஆப்போசிட் சைனா இருக்குமா? இங்க ஒரு மைனஸ் வந்திருக்கு இல்லையா? அப்ப மைனஸ் வரணும்னா அப்ப வந்து ஆப்போசிட் சைனா இருந்தாதான் உங்களுக்கு இங்க மைனஸ்ன்றது கிடைக்கும் நமக்கு. புரியுதுங்களா? அப்படின்னா குரோமேட்டிக் அபரேஷன் மினிமைஸ் பண்ணா f1 அண்ட் f2 வந்து ஆப்போசிட் சைன். இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா வேற மாதிரி எழுதி காட்டுறேன் பாருங்க. இந்த ஈக்குவேஷன் ஒமேகா 1 பை f1 ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா 2 பை f2 இருக்கு இல்லையா? இது எப்படி எழுதிக்கலாமா பாருங்க. f1 பை f2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா 1 பை ஒமேகா 2 இப்படி எழுதலாமா? இந்த ஈக்குவேஷன் இப்போ இந்த ஈக்குவேஷன் இப்படி எழுதிக்கலாமா? அப்ப f1 பை f2 ஈக்குவல் டு மைனஸ் தானே வந்திருக்கு. அப்ப f1 வேல்யூ f2 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி கேன்சல் பண்ணா மைனஸ் தானே வரணும். ஏன்னா ஒமேகா 1 அண்ட் ஒமேகா 2 ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்ப f1 பை f2 வந்து மைனஸ்ல வரணும்னா f1 f2 ஆப்போசிட் சைனா இருந்ததுன்னா பாசிபிள் வரும். அப்படின்னா f1 and f2 ஆப்போசிட் சைன் இருக்கணும். அப்படின்னா ஒரு லென்ஸ் வந்து ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவ் இருக்கணும், இன்னொரு லென்ஸுக்கு வந்து ஃபோக்கல் லென்த் நெகட்டிவ்னு இருக்கணும். அப்படின்னா ஒரு லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸா இருக்கணும், இன்னொரு லென்ஸ் கான்கேவ் லென்ஸா இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? ஒரு லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ், இன்னொரு லென்ஸ் கான்கேவ் லென்ஸா இருக்கணும். இந்த மைனஸ் கண்டிஷன் அப்படி இருந்தா தான் குரோமேட்டிக் அபரேஷனை மினிமைஸ் பண்ண முடியும். நம்ம ஃபர்ஸ்ட் பிசிக்கலாவே பார்த்துட்டோம். பிசிக்ஸ்ல வந்து அதாவது லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் பாசிட்டிவ் குரோமேட்டிக் அபரேஷன், கான்கேவ் லென்ஸ் நெகட்டிவ் குரோமேட்டிக் அபரேஷன் பண்ணும். அதனால டோட்டல் 0 வரதுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னோம். இப்போ மேத்தமெட்டிக்கலா பாருங்க, இந்த குரோமேட்டிக் அபரேஷன் மினிமைஸ் பண்றதுக்கு இந்த கண்டிஷன் வந்து f1 by f2 ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா 1 by ஒமேகா 2 வந்திருக்கு. ஒமேகா 1 and ஒமேகா 2 ஆர் டிஸ்பர்சிவ் பவர்ஸ் ஆஃப் தி லென்சஸ். அது வந்து நெவர் நெகட்டிவ், அது பாசிட்டிவா தான் இருக்கும். சரிங்களா? அதனால வந்து இந்த இங்க வந்து மைனஸ் வரணும். அப்ப f1 f2 ரேஷியோ எடுத்தா நெகட்டிவ் தான் வரணும். அப்படின்னா ஒரு லென்ஸ் கான்வெக்ஸா இருந்து இன்னொரு லென்ஸ் கான்கேவா இருந்தா தான் குரோமேட்டிக் அபரேஷனை மினிமைஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கண்டிஷன் எடுத்திருக்கோம். சரி, ஓகே. அடுத்து வந்து நல்லா பாருங்க. இப்போ ஒமேகா 1 பை ஒமேகா 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் f1 பை f2 அப்படின்னு வந்திருக்கு. இப்படி எழுதுனா கன்ஃபியூஸ் ஆயிரும். ரேஷியோ ஆஃப் டிஸ்பர்சிவ் பவர் மைனஸ் வந்துருமா அப்படின்னு. அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா f1 பை f2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா 1 பை ஒமேகா 2 இப்படின்ற கண்டிஷன் மாதிரி எழுதிக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை என்ன பண்ணா என்ன ஆகும்? உங்களுக்கு குரோமேட்டிக் அபரேஷன் மினிமைஸ் ஆயிரும். சரி, இப்போ வந்து இந்த क्वेश्चंस வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது பாருங்க. ஒரு கான்வெக்ஸ் லென்ஸா இருக்கணும், இன்னொரு கான்கேவ் லென்ஸா இருக்கணும். இப்போ இந்த ரெண்டு லென்ஸ் இருக்கனால இது பேர் டபுளெட்னு சொல்றோம். இது பேர் என்ன சொல்றோம்? டபுளெட் அப்படின்னு சொல்லிடுறோம். இது என்ன டபுளெட் அப்படின்னா குரோமேட்டிக் அபரேஷன். டபுளெட்னா ரெண்டு லென்ஸ் கம்பைண்டா இருந்து இது வந்து நம்ம குரோமேட்டிக் அபரேஷன் மினிமைஸ் பண்றதுனால இது டபுளெட்னு சொல்லியிருக்கோம். இது என்ன டபுளெட்னு பாத்தீங்கன்னா குரோமேட்டிக் அபரேஷனை மினிமைஸ் பண்றதுனால, குரோமேட்டிக் அபரேஷனை மினிமைஸ் பண்றதுக்கு பேர் தான் என்னது? அக்ரோமேட்டிக். இது வந்து அக்ரோமேட்டிக் டபுளெட்னு சொல்றோம். அக்ரோமேட்டிக் டபுளெட்னு எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அக்ரோமேட்டிக் டபுளெட்னா அது குரோமேட்டிக் அபரேஷனை எலிமினேட் பண்ணிடுது. சோ இந்த அக்ரோமேட்டிக் டபுளெட் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதர் இப்போ கொடுத்த இந்த கண்டிஷனை எடுத்துக்கலாம், இல்லைன்னா பெரும்பாலும் புக்ல வந்து இந்த கண்டிஷன் இந்த பாக்ஸ்ல போட்டிருக்கீங்க இந்த கண்டிஷனை கொடுத்திருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த அக்ரோமேட்டிக் டபுளெட்டை நம்ம மினிமைஸ் பண்ணணும்னா கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லுங்க, ஆன்சர் டைம் கிடையாது. இந்த ஃபோக்கல் லென்த் ஒரு லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸா இருக்கணும், இன்னொரு லென்ஸ் வந்து கான்கேவ் லென்ஸா தானே இருக்கணும்னு சொன்னேன். அப்போ மாடுலஸ் ஆஃப் f1ம் மாடுலஸ் ஆஃப் f2ம் வந்து ஈக்குவலா இருக்கலாமா, நாட் ஈக்குவலா தான் இருக்கணுமா அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்கேன். இப்படி எது எந்த ரெண்டு ஆப்ஷனும், அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஈக்குவலா இருக்கலாம், செகண்ட் ஆப்ஷன் நாட் ஈக்குவலா இருக்கணும், தேர்ட் ஆப்ஷன் போத் a and b எப்படினாலும் இருக்கலாம், போத் a and b எப்படினாலும் இருக்கலாம் அப்படின்ற, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து டேட்டா இன்சஃபிஷியன்ட் அப்படின்னு கொடுக்கலாம். क्वेश्चन புரிஞ்சா உங்களுக்கு? அதாவது ரெண்டு லென்ஸ் யூஸ் பண்ணி அது டபுளெட்டா எடுத்துக்கிறோம். அந்த டபுளெட் வந்து குரோமேட்டிக் அபரேஷன் மினிமைஸ் பண்ணுது. ஒரு லென்ஸோட ஃபோக்கல் லென்த் f1 எடுத்துக்கிறேன், இன்னொரு லென்ஸோட ஃபோக்கல் லென்த் f2 எடுத்துக்கிறேன். இந்த மாடுலஸ் ஏன் போட்டோம்னா ஒன்னுக்கு பிளஸ் ஒன்னு மைனஸ் வரும், அந்த கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால மேக்னிடியூட் ஆஃப் f1 and f2 வந்து ஈக்குவலா இருக்கணும். ஈக்குவலா இருக்கணுமா, இல்லைன்னா நாட் ஈக்குவலா இருக்கணுமா, இல்லைன்னா ஈக்குவலாவும் இருக்கலாம் நாட் ஈக்குவலாவும் இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம் அப்படின்னு கண்டிஷன் வருமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட் வருது. என்ன கண்டிஷன் வரும் சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, டக்குன்னு ஃபாஸ்டா சொல்லுங்க. இப்போ f1 f2 எப்படி இருக்கணும் பார்த்தோம்னா நாட் ஈக்குவலா தான் இருக்கணும், நாட் ஈக்குவலா தான் வரணும். ஏன் நாட் ஈக்குவலா வரணும் அப்படின்றத சொல்ற மாதிரி. ஒருவேளை f1 இஸ் ஈக்குவல் டு f2ன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க, மேக்னிடியூட்ல ஈக்குவல் டு தட் இஸ் ஈக்குவல் டு மேக்னிட் ஆஃப் f ன்னு எடுத்துட்டோம்னா அப்ப f1 இஸ் ஈக்குவல் டு f ன்னு எடுத்துக்கிறோம். f2 வந்து கான்கேவ் லென்ஸ் மைனஸ் f தான வந்துரும். அப்போ எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கும் போது 1 by f ஈக்குவல் டு 1 by f1 மைனஸ் பிளஸ் 1 by f2 போடுவோம் இல்லையா? அப்படி போடும்போது 1 by f மைனஸ் 1 by f என்ன வந்துருது? இங்க 1 by f f1 f1 போட்டு f2 மைனஸ் f போட்டோம்னா 0 வந்துருமா? அப்போ 1 by f ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அப்ப f ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு வந்துருமா? அப்ப எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் வந்து இன்ஃபினிட்டின்னு வந்துருது. அப்ப எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் இன்ஃபினிட்டி வந்துச்சுன்னா இது வந்து லென்ஸா ஆக்ட் ஆகாது, சும்மா ஒரு கிளாஸ் ஸ்லாப் மாதிரி ஆக்ட் ஆகும். அப்ப லென்ஸா ஆக்ட் ஆக முடியாது. அப்ப லென்ஸா ஆக்ட் ஆகணும்னா எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் சர்டைன் அமௌண்ட் இருக்கணும். அப்ப எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் சர்டைன் அமௌண்ட் இருக்கணும்னா
இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இருக்கக்கூடாது. ஈக்குவலா இருந்தா என்ன, ஒன்னு கான்கேவ் இன்னொன்னு கான்வெக்ஸ்னு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு இல்லையா? அதனால வந்து இதுக்கு எப்படி இருக்கணும், 1/f இது வந்து ஜீரோவா இருக்கக்கூடாதுன்னா ரெண்டு லென்ஸோட ஃபோக்கல் லென்த் ஈக்குவலா இருக்கக்கூடாது. ஸோ தட் இந்த கண்டிஷன் f1 mod of f1 f2 ஈக்குவல் என்ற கண்டிஷன் வரவே கூடாது, நாட் ஈக்குவலா தான் இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்ற கண்டிஷன் புரிஞ்சு. சரி, அப்ப டிஸ்பர்சிவ் பவர் ω1 ω2 ஈக்குவலா இருக்கலாமா, நாட் ஈக்குவலா இருக்குமா? அது பாஸ்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஈக்குவல், செகண்ட் ஆப்ஷன் நாட் ஈக்குவல். எந்த ஆப்ஷன் வரலாம்னு சொல்லுங்கப்பா? டிஸ்பர்சிவ் பவர். அப்போ வந்து ரெண்டு லென்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் லென்ஸுக்கு ஃபோக்கல் லென்த் f1, செகண்ட் லென்ஸுக்கு ஃபோக்கல் லென்த் f2 னு சொல்லியாச்சு. டிஸ்பர்சிவ் பவர் ஆஃப் ஃபர்ஸ்ட் லென்ஸ் ω1, செகண்ட் லென்ஸுக்கு ω2 னு சொல்லிட்டு கண்டிஷன் ஃபார் குரோமேட்டிக் அபரேஷனை எலிமினேட் பண்றது f1/f2 ஈக்குவல் டு -ω1/ω2 இருக்கணும். அப்படின்னா இந்த ரெண்டு லென்ஸும் சேர்ந்து தான் நம்ம டபுளெட் சொல்றோம். இது குரோமேட்டிக் அபரேஷன் மினிமைஸ் பண்றதுனால அக்ரோமேட்டிக் டபுளெட்னு சொல்லியாச்சு. அப்போ வந்து இதுல ஒரு லென்ஸ் கான்வெக்ஸா இருக்கணும், இன்னொரு லென்ஸ் கான்கேவா இருக்கணும். ஏன்னா இங்க மைனஸ் சைன் வந்ததுனால ω1 ω2 வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ், மைனஸ் இண்டிகேட்ஸ் தட் ஒரு லென்ஸ் கான்வெக்ஸ் இன்னொரு லென்ஸ் கான்கேவ்னு புரிஞ்சிருச்சு. அடுத்து மேக்னிட்யூட் ஆஃப் ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ் ஈக்குவலா இருக்கலாம்னா ஈக்குவலா இருக்கக்கூடாது. ஏன்னா ஈக்குவலா இருந்துச்சுன்னா எஃபெக்டிவா இந்த காம்பினேஷன் வந்து லென்ஸா ஆக்ட் ஆகாது, ஒரு கிளாஸ் ஸ்லாபா தான் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? அப்ப f1 இஸ் நாட் ஈக்குவல் டு f2 அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா? அப்போ ω1 ω2 ஈக்குவலா இருக்குமா, நாட் ஈக்குவலா இருக்குமா? பார்த்தா f1 f2 ஈக்குவல் கிடையாதுனால ω1/ω2 is not equal to 1. அப்படின்னா ω1 is not equal to ω2. ω1 not equal to ω2 அப்படின்னு வருது. ஆக்சுவலா ஒமேகான்றது என்னது, நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல் வரும். அப்ப நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல்ன்றது கான்வெக்ஸ் லென்ஸும் கான்கேவ் லென்ஸும் நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்களா? அந்த கான்வெக்ஸ் லென்ஸ் கான்கேவ் லென்ஸ் எடுத்திருக்கோம். இந்த கான்வெக்ஸ் லென்ஸும் கான்கேவ் லென்ஸும் சேம் மெட்டீரியல்ல தயார் பண்ணணுமா இல்லைன்னா டிஃபரெண்ட் மெட்டீரியல்ல தயார் பண்ணணுமா? அதாவது இந்த கான்வெக்ஸும் கான்கேவும் அக்ரோமேட்டிக் டபுளட்டா வரணும்னா இது ரெண்டுமே சேம் மெட்டீரியல்ல தயார் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சேம் மெட்டீரியல் கொடுத்திருக்கேன், செகண்ட் ஆப்ஷன் டிஃபரெண்ட் மெட்டீரியல். எப்படி தயார் பண்ணா வந்து நமக்கு குரோமேட்டிக் அபரேஷனை மினிமைஸ் பண்ணும். ஸோ நமக்கு ω1 ω2 நாட் ஈக்குவலா தானே இருக்கணும்னு சொல்லிட்டேன். ஒமேகான்றது என்னது, ஒமேகா டிஸ்பர்சிவ் பவர் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல். அந்த லென்ஸுடைய சப்ஸ்டன்ஸ் எதில் யூஸ் பண்ணியிருக்கோம் அது வந்திருக்கு. அப்போ ω1 ω2 நாட் ஈக்குவலா இருக்கணும்னா வந்து நாட் ஈக்குவல்னா அப்போ கான்வெக்ஸ் லென்ஸும் கான்கேவ் லென்ஸும் சேம் மெட்டீரியல்ல தயார் பண்ண முடியாது. ஒருவேளை சேம் மெட்டீரியல்ல தயார் பண்ணீங்கன்னா ω1 ω2 சேம் ஆயிரும். அப்போ f1 f2 ஈக்குவல் வந்துரும். அப்போ ஃபோக்கல் லென்த் வந்து இன்ஃபினிட்டி வந்துரும். அப்போ இது எஃபெக்டிவா கான்வெக்ஸ் லென்ஸ் ஆக்ட் ஆகாது, ஸ்லாப் ஆக்ட் ஆயிரும். ஸோ தட் இது எப்படி இருக்கணும்னா டிஃப்ரெண்ட் மெட்டீரியலா வந்து தயார் பண்ணியிருக்கணும். அப்போ சேம் மெட்டீரியலை தயார் பண்ணியிருக்கூடாது. ஸோ நல்லா கவனிங்க. அப்போ குரோமேட்டிக் அபரேஷனை மினிமைஸ் பண்ணணும்னா நமக்கு அக்ரோமேட்டிக் டபுளெட் வேணும். அந்த அக்ரோமேட்டிக் டபுளெட் எலிமினேட் பண்றது கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா f1/f2 ஈக்குவல் டு -ω1/ω2. அப்படி இல்லைன்னா ω1/f1 + ω2/f2 ஈக்குவல் டு 0. இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணா அது குரோமேட்டிக் அபரேஷனை வந்து எலிமினேட் பண்ணிரும். இதை தான் நம்ம அக்ரோமேட்டிக் டபுளெட் சொல்லிடுறோம். இந்த அக்ரோமேட்டிக் டபுளெட்டா இருக்கணும். இந்த ரெண்டு லென்சஸ் வந்து எப்படி இருக்கணும், ஒன்னு கான்வெக்ஸா இருக்கணும், இன்னொன்னு கான்கேவா இருக்கணும். ஒன்னு கான்வெக்ஸா இருக்கணும், இன்னொன்னு கான்கேவா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு அடுத்து இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் கான்கேவ் லென்ஸோட மேக்னிட்யூட் ஆஃப் ஃபோக்கல் லென்த் டிஃபரெண்டா இருக்கணும். சரிங்களா? ஈக்குவலா இருக்கக்கூடாது. அடுத்து வந்து இந்த டிஸ்பர்சிவ் பவரும் டிஃபரெண்டா இருக்கணும். அப்படின்னா இந்த ரெண்டு லென்ஸும் நம்ம தயார் பண்றது இந்த டிஃபரெண்ட் மெட்டீரியலா தயார் பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நம்ம அக்ரோமேட்டிக் டபுளெட்டாவே கொண்டு வர முடியும், இல்லைன்னா கொண்டு வர முடியாது. சரி, இந்த காம்பினேஷன் இருக்குல்ல, இந்த காம்பினேஷனுக்கு வந்து எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் வந்து நமக்கு எப்படி வந்திருக்கலாம் பாத்தீங்கன்னா, இந்த எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் வந்து பாசிட்டிவாவும் வந்திருக்கலாம், நெகட்டிவாவும் வந்திருக்கலாம். அப்போ பாசிட்டிவா வந்துச்சுன்னா அந்த காம்பினேஷன் இஸ் கன்வர்ஜிங் இஃப் கான்வெக்ஸ் இஸ் மேட். அதாவது அந்த நம்ம டிஸ்பர்சிவ் பவர் எடுக்கிறோம் இல்லையா, அதை பொறுத்து தான் இருக்கு. அதாவது இந்த காம்பினேஷன் வந்து கன்வர்ஜிங்கா இருக்கணும்னா கான்வெக்ஸ் லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் கான்கேவ் உடைய ஃபோக்கல் லென்த் எப்படி எடுத்துருக்கணும்னா எஃபெக்டிவா ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கணும், பாசிட்டிவா வந்திருக்கணும். எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் வந்து பாசிட்டிவா வந்துருந்துச்சுன்னா வந்து அப்போ இந்த காம்பினேஷன் வந்து கன்வர்ஜிங் டபுளெட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, அதாவது நம்ம தயார் பண்ற எடுக்கிற மெட்டீரியலை பொறுத்து தான் இருக்கு. இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, தி காம்பினேஷன் இஸ் கன்வர்ஜிங் இஃப் கான்வெக்ஸ் இஸ் மேட் ஆஃப் ஃபிளின்ட் கிளாஸ். இது வந்து ஃபிளின்ட் கிளாஸ்ன்னு எடுத்துட்டு அந்த கான்கேவ் வந்து கிரவுன் கிளாஸ் அப்படின்னு எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கும் போது பாசிட்டிவா வந்திருக்கும். அதனால தான் சொல்லியிருக்காங்க தி காம்பினேஷன் இஸ் கன்வர்ஜிங் இஃப் கான்வெக்ஸ் இஸ் மேட் ஆஃப் ஃபிளின்ட் கிளாஸ் அண்ட் கான்கேவ் ஆஃப் கிரவுன் கிளாஸ் அப்படின்னு சொல்லி. சிமிலர்லி ஃபார் தி காம்பினேஷன் டு பிஹேவ் எ டைவர்ஜிங் லென்ஸ், டைவர்ஜிங் வரணும் அப்படியே மாறிடணும். இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா கிரவுனாவும் கான்கேவ் வந்து ஃபிளின்ட் கிளாஸா இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும்னா உங்களுக்கு அது வந்து டைவர்ஜிங்கா இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா குரோமேட்டிக் அபரேஷன் எப்படி மினிமைஸ் பண்றது, அதை மினிமைஸ் பண்றது கண்டிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு.